ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம சில்க் த்ரெட்டில் எண்டு நாட் எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோங்க. அதுக்கு முதல்ல எப்பவும் போல் செயின் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இப்போது எண்டு நாட் போடுறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி செயின் போலவே நூலை இழுத்துக்கிறோம். இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக இழுத்துக்கோங்க. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இந்த மாதிரி பெருசாகவே நாட் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். போக போக சின்னதாக இழுத்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பெருசாக இழுத்ததை இந்த மாதிரி மோதிர விரலில் நூலை பிடிச்சிட்டு இதிலிருந்து அதுக்குள்ளேயே விட்டு நம்ம ரெண்டாவது நூலை இந்த மாதிரி இழுத்துக்கிறோம். இப்போ பாருங்கள், ரெண்டாவது இழுத்த அந்த நூலுக்குள்ளே ஊசியை விட்டுட்டு நம்ம உள்ளேருந்து எடுத்தோம்ல அந்த நூலை இந்த மாதிரி பிடிச்சு லாக் பண்ணதுக்கப்புறமா கீழே நூலை பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி லாக் ஆகிக்கும். இந்த மாதிரி மேலே இருக்க நூலை நல்லா இழுத்து பிடிச்சிட்டு கீழே இருக்க நூலை நல்லா டைட் பண்ணால் டைட் ஆகிக்கும். சில்க் த்ரெட்டில் எப்போவுமே ஒரே நாட் போடுறப்ப இழுத்தீங்க அப்படின்னா நாட்டு விட்டுரும். அதனால் எப்போவுமே சில்க் த்ரெட்டில் நாட்டு போடுறப்போ 2 நாட்டாக போடணும். இதே மாதிரியே ஏற்கனவே போட்ட நாட் அந்த எக்ஸ்ட்ரா இருக்க நூலுக்குள்ளேயே திருப்பி ஊசியை விட்டு இன்னொரு நூலை வெளியே இழுத்துக்கலாம். இந்த மாதிரி வெளியே இழுத்ததுக்கப்புறமா மறுபடியும் அந்த ரெண்டாவது இழுத்த நூலுக்குள்ளே இந்த மாதிரி ஊசியை விட்டு இழுத்த நூலை இந்த மாதிரி ஊசியில் பிடிச்சதுக்கப்புறமா கீழ் நூலை பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னா லாக் ஆகிக்கும். நல்லா டைட்டாக இழுத்தா கூட பாருங்கள், நல்லா இழுத்து காட்டுறேன். நம்மளோட நாட் விடவே விடாது. அவ்வளோதாங்க, ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். திரும்ப திரும்ப இந்த எண்டு நாட்டை போட்டு போட்டு ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு நல்லா பழக்கம் வந்துடுங்க. பாருங்கள், கொஞ்சம் கூட நூல் எக்ஸ்ட்ரா நீட்டிகிட்டே இல்லாமல் சூப்பராக எண்டு நாட் போட்டாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.